அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் தியானிக்கலாம். இந்த 4வது அதிகாரத்தில் 2 செய்திகளை நாம் பார்க்க முடியும். முதல் 12 வசனங்களிலே பரிசுத்த அழைப்பும் வேசி மார்க்கமும் என்கிற தலைப்பின் கீழாக செய்தியை பார்க்க முடியும். 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும் கிறிஸ்துவின் இரகசிய வருகையில் நிகழ்வன எவை என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலே பரிசுத்த அழைப்பும் வேசி மார்க்கமும் என்கிற தலைப்பின் கீழாக நாம் செய்தியை கற்றுக்கொள்வோம். வசனம் 1 அன்றையும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். அதாவது இன்னென்ன பிரகாரமாகத்தான் நீங்கள் நடக்கணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், அந்த காரியத்தில் நீங்கள் தேர வேண்டும் என்று சொல்லி இங்கே புத்தி சொல்லுகிறோம் என்று பவுல் ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் சொல்லுகிறார். அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு, அதாவது ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படிக்கு என்று சொல்லுகிறார். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாகும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இன்னென்ன பிரகாரமாய் நடக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்கு நீங்கள் தேர வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிற பவுல் அப்போஸ்தலன், நீங்கள் அன்பில் இன்னும் பெருகணும், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக யோக்கியமாய் நடக்கிறவர்களாக இருக்கணும், அமைதல் உள்ளவர்களாக இருக்கணும், சொந்த அலுவல்களை பார்க்கணும், உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்து எல்லா நேரத்திலையும் அடுத்தவர்களுடைய கைகளை ஏந்தி அவர்களிடத்தில் நிற்காதபடிக்கு, அவர்களிடத்தில் உதவிகளை நாடாதபடிக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தங்கள் சொந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று, அதனால தான் இந்த தெசலோனிக்கேயர்களுக்கு எழுதும் பொழுது இரவும் பகலும் என்னுடையவர்களுக்காகவும் எனக்காகவும் நானே கஷ்டப்பட்டு வேலை செய்தேன் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லிட்டு ஒரு காரியத்தை இங்கே அழுத்தி பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை பார்க்கிறோம். 3வது வசனம் 4வது வசனங்களிலே பார்க்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டுமென்பது தேவனுடைய சித்தம், வேசி மார்க்கத்திற்கு விலகி இருக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தம். நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல, அதாவது இந்த உலகத்தில் முட்டாள்களாக இருக்கிறவர்கள் தான் இப்படிப்பட்ட மோக இச்சைகளுக்கு உட்படுவார்கள். அப்படி நீங்கள் உட்படாமல் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, உங்கள் சரீரம் தேவனால் பெற்ற ஆலயம், தேவனுடைய ஆவியானவர் அதிலே தங்கி வாசம் பண்ணுகிறார். ஆகவே அதை எத்தனை பரிசுத்தமாய் கனமாய் நாம் அதை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டு கொள்ளும்படி அறிந்து ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். தேவன் நீதியை சரிகட்டுகிறவர் என்று சொல்லிட்டு இங்கே பரிசுத்தத்திற்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பவுலுடைய நாட்களிலும் இன்றைய நாட்களிலும் உலக கலாச்சாரம் எங்கும் நடப்பது போல தெசலோனிக்கா கலாச்சாரமும் காணப்பட்டதை நாம் இங்கே பவுல் எழுதுகிறதை வைத்து அறிந்து கொள்ள முடியும். இந்த கலாச்சாரத்தில் தகுதியான ஒரு நடக்கையை முன்வைக்கிறதற்கு பவுல் ஒரு அழைப்பு கொடுக்கிறதைத்தான் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். பவுல் வேசி மார்க்கத்திற்கு விலகி என்று தவறான பாலுறவை குறித்து இங்கே பேசுகிறார். செக்ஸ் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆதாமும் ஏவாளும் இணைந்து வாழ்ந்து அவர்கள் ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கி கொடுத்தாரே, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லித்தான் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு சத்துருவானவன் தவறான
பாலுறவு தொடர்பான செயல்களை மனிதர்களை செய்ய வைத்து அவர்கள் மேலே தேவ கோபாக்கினையை குவிக்கிறவனாக மனிதர்களை மாற்றிவிட்டான். தேவ கோபாக்கினையில் நீதியை சரிகட்டுகிற தேவன் அவர்களை நீதியை சரிகட்டும்படியாக சத்துருவானவன் இப்படிப்பட்ட காரியங்களிலே உலகத்தை வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறதை விசுவாசிகளும் இந்த காரியங்களிலே அநேக நேரங்களில் தவறிப்போகிறவர்களாக, ஏன் தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் கூட இப்படிப்பட்ட பாவ ஒரு சேற்றிலே சிக்கி கொள்ளுகிறவர்களாக மாறிவிடுகிற ஒரு அபாய ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலே அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? மோக இச்சைக்கு உட்படாமல். இச்சை அப்படின்னா என்ன? இது உரிமையற்ற எதன் மீதும் நமக்குன்னு உரிமை இது மேலே கிடையாது. இதன் மீதும் நம்ம கொள்ளும் நேர்மையற்ற ஒரு ஆசை. அதாவது நமக்குன்னு உரிமையாக இருக்கிற எந்த ஒரு காரியமும் நாம் அதனை நேசிக்கலாம், எல்லா காரியங்களையும் செய்யலாம். ஆனால் உரிமையற்ற மற்ற அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுடையவர்கள் இந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதன் மீது நாம் வைக்கிற ஆசை அது ஒரு நேர்மையற்ற ஆசை. இதைத்தான் வேதம் இச்சை என்று அழைக்கிறது. இந்த பாவத்தை பிறப்பிக்கும் ஒரு விதையாக, அதாவது தவறான உறவை பிறப்பிக்கிற ஒரு விதையாக இந்த இச்சை காணப்படுகிறது. இது தவறான பாலுறவுக்கு நேராக வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. இதை விட்டு விலக வேண்டும் என்று தான் 1 தெசலோனிக்கேயர் 4:5 பவுல் சொல்லி கொடுக்கிறார். மத்தேயு 5:28 இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே சொல்லுகிறார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று சொல்லி அடுத்தவனுடைய மனைவியையோ அடுத்தனுடைய கணவனையோ நாம் உரிமையற்ற அவர்கள் மேலே கொள்கின்ற ஒரு நேர்மையற்ற ஆசையை வேதம் எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 13:13 இந்த காரியத்தை பவுல் எழுதுகிறார். யாக்கோபு 1:14-15 அங்கே யாக்கோபு தன்னுடைய பங்கிற்கு அங்கே இந்த இச்சையான காரியங்களை அவர் கண்டித்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து விபச்சாரம் திருமணத்திற்கு வெளியே எவருடனும் கொள்ளும் ஒரு உறவு தான் இங்கே விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது. இது பற்றி வேதம் ஆண் பெண் இருபாலரையும் அது கண்டிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாத்திராகமம் 20:14 லேவியராகமம் 20:10 இந்த காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிற பரவலான பாவம் ஓரினச் சேர்க்கை, ஒரே பாலாரிடம் கொள்ளுகிற ஒரு தவறான மோக உடலுறவை இந்த காரியமானது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. லேவியராகமம் 18:22 20:13 அதே போல் ரோமர் 1:26 27 நாம் இவைகளை பார்க்க முடியும். ரோமர் 1:26 பவுல் நிருபத்திலே அவர் எழுதுகிறார், இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரத தாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதங்களுக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6:9 பவுல் சொல்லுகிறார், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் நிருபங்கள் இதை எழுதுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய உத்தம ஊழியன் என்று சொல்லி அழைக்கிறாரே, அவருக்கு எழுதும் பொழுது கூட அவர் 1 தீமோத்தேயு 1:10 வேசிக்கல்லரும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே
இந்த ஓரினை சேர்க்கை விபச்சாரம் என்கிற பாவத்தின் நிமித்தமாக நிச்சயமாக தேவ கோபாக்கினை நம்ம மேலே வரும் என்று சொல்லி மோக இச்சைக்கு உட்படாமல், அதாவது பரிசுத்தத்திற்காகத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இச்சைகளிலோ விபச்சாரத்திலோ ஓரின சேர்க்கையிலோ நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று பவுல் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் உலகத்திலே பரவலாக காணப்படுகிற காரியம் விலங்குகளோடு கூட ஒரு சேர்தல் என்கிற காரியம். அநேக ஆன்லைன்களிலே வருகிற அசுத்தமான படங்களை பார்த்துவிட்டு இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிற துணிகரமாய் செய்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். இது பிற சிருஷ்டிகளுடன் இது கொள்ளுகின்ற ஒரு உறவை குறித்து பேசுகிறது. இதனை யாத்ராகமம் 20வது அதிகாரம் 19வது வசனத்திலும், லேவியராகமம் 18:23 லேவியராகமம் 20:15-16 உபாகமம் 27:21 ஆகிய இந்த பகுதிகளிலே ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மற்ற பிற சிருஷ்டிகளுடன் கொள்ளுகிற ஒரு தவறான உறவு, திருமண உறவுக்குள் ஆண்டவர் தூய்மையான ஒரு உறவை எதிர்பார்க்கிறார். ஏற்புடைய ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். தேவன் அங்கீகரிக்கிற ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். திருமண உடன்படிக்கைக்கு புறம்பாக பிற தவறான நடத்தைகள் அனைத்தையும் வேதம் நம்மை விட்டு விலக்கச் சொல்லி நமக்கு கட்டளையிடுகிறது. இதில் கலாச்சாரத்தில் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லுகிறதற்கு இடமில்லை. இதை தேவனை அறியாத அஞ்ஞானிகளின் செயல் என்றுதான் வேதம் அருவருக்கக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பாவத்துக்கு விலகி நம்ம ஓடி மனதை குற்றமற்றவர்களாக நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால்தான் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் வாழ முடியும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். இன்னென்ன பிரகாரமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும். தேவனுக்கு பிரியம் எது என்று சொல்லி அறிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவர்களாக வாழ வேண்டும். பரிசுத்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அந்த அழைப்புக்கு நம்மை பாத்திரவான்களாக எண்ணி அழைத்தவருக்கு உண்மை உள்ளவர்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.